அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்றும் ஒரு புதிய விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று எனக்கு தோன்றிய இடம் அலுத்கடை. கலம்பில் இருக்கின்ற நாம் அடிக்கடி உணவுக்கு பேர் போன்ற ஒரு இடம்தான் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்த அலுத்கடை என்கின்ற புதுக்கடை. ரைட், புதுக்கடையில் அப்துல்லாஹினம் ஒரு ஏழைச்சிறானின் கதை என்னை அங்கிருந்து மிகவும் தொலைதூரத்தில் மருதானை பிராந்தியம் வரும் வரைக்கும் கவலையில் ஆட்டியது. இதை கட்டாயம் என்னுடைய சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அதிகமானவர்கள் அதிகமான பாடத்தை கேட்கலாம்னு நினைத்தேன். நான் மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னால் வீடு செல்ல நாளை புறப்பட வேண்டும். எனவே அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் முடித்துவிட்டு இரவும் என்னுடைய வகுப்பை முடித்துவிட்டு நான் அலுத்கடை பிராந்தியத்துக்கு உணவு உண்ணித்தினேன். வழமையாக நான் உணவு உண்டு விட்டு சாதாரணமாக என்னுடைய இருப்பிடத்துக்கு வருவது வழக்கம். ஆனால் அன்று உணவு உண்ட பிறகு வீதியோரத்திலே ஊபருக்கு நான் என்னுடைய அழைப்பை விடுத்துவிட்டு ஊபருக்காக காத்து கொண்டிருந்தேன். மிக நீண்ட நேரமாக ஒரு ஏழை சிறானை கண்டேன். அவன் ஒரு கிழிந்த ஒரு தொப்பையை அணிந்தவன், ஒரு கருப்பு நிறமான ஒரு ஜுப்பாவோடு முஸ்லீம் என்ற ஒரு அடையாளத்தோடு அங்கு நின்று கொண்டிருந்தான். நான் ஓரமாக சோடா ஒன்றை கொடுத்து கொண்டிருந்தேன். ஒரு மென்பானம் அறிந்து கொண்டிருந்த பொழுது நான் சைகையால் கூப்பிட்டு சோடாவை கொடுக்கலாம் போன்று மனதுக்கு தோன்றியது. அப்பொழுது அவன் கையால் ஆட்டி வானம் நீங்களே அதை குடித்து கொள்ளுங்கள் என்றான். மனது தாங்கவில்லை அவனுடைய அந்த சைகை. அருகே அழைத்தேன். நான் நினைக்கிறேன் அளவுக்கு 7-6 வயது உடைந்த ஒரு சிறானாக இருப்பான்னு நினைக்கிறேன் நான். அப்போ அருகிலே அணைத்து இந்த சோடாவை குடியுங்கள் தம்பி என்று கூறினேன். ஒரு ஏழை சிறானின் வாயிலிருந்து வந்த உண்மை வார்த்தை மிகவும் நீண்ட தூரத்துக்கு என்னை சிந்திக்க வைத்தது ஆழமாக. இல்லை, நான் கடையிலே இப்பொழுது ஒரு மென்பானத்தை அருந்தினேன். ஆனால் நீங்களே குடித்து கொள்ளுங்கள், நான் குடித்து விட்டேன் என்றான். ஒரு ஏழை சிறான், எத்தனையோ ஏழைகள், குறிப்பாக ஒரு சில ஏழைகள் பொய்களை சொல்லி உணவுகளையும் வேறு வேறு பணங்களையும் வாங்குகின்ற அதே வேளை ஒரு ஏழை சிறானின் வாயிலிருந்து வந்த உண்மை வார்த்தை எத்தனையோ பொய் பரப்புக்களை செல்கின்ற இந்த உலகத்திலே ஒரு மென்பானத்தின் மீது கொண்ட அவனுடைய அக்கறை, அவனுடைய உண்மை வார்த்தை என்னை மிகவும் மிகவும் நீண்ட நேரம் ஆழமாக அந்த இடத்திலே சிந்திக்க வைத்தது. அழைத்து ஒரு சிறிய தொகை பணத்தை கொடுத்து தாயிடம் கொடுங்கள் தம்பி என்று கொடுத்தேன். பேரையும் கேட்டேன். அப்துல்லா என்றான். மிகவும் கவலையாக இருந்தேன். ஏனெனில் நான் எனது தம்பி வீட்டில் அழைப்பதும் அப்துல்லா என்றதான். அவருடைய பேர் அப்துல் ஹாலிக். இருந்தாலும் ஒரு சில நேரங்கள் கழித்து விட்டு நான் அவதானித்து கொண்டிருந்தேன். அவனுடைய சைகை மொழி, அவனுடைய உடல் பாவனை, அவன் மற்றவிடம் தனது தாய்க்காக பணங்களை கேட்கிற அணுக முறைமைகள் எல்லோரையும் ஈர்த்தது. சென்றவர் எல்லோரும் அவனுக்கு பணம் கொடுத்தார்கள். நீண்ட நேரம் மனம் தாங்கவில்லை, தாக்கு பிடிக்கவில்லை. அவன் ஏனையோரை அழைக்கின்ற விதம், அந்த கணீர் என்ற சிறிய ஒரு குரல் வார்த்தை என் காதின் இரு பக்கங்களும் என்று முழித்து கொண்டிருக்கிறது. ஒரு விதமான நரக வேதனையைப் போல உணர்வு அந்த இடத்திலே எனக்கு தோண ஆரம்பித்தது. மீண்டும் அருகில் சென்று தாயின் கையிலே இன்னும் ஒரு சிறிய தொகை பணத்தை வைத்தேன். அவன் சென்ன வாரத்தை பின்னால் இருந்து கொண்டு சிறுக்கனும் போலும் இருந்தது, மறுபுறம் மலனும் போலும் இருந்தது. நான் இருக்கும் பணத்தை எல்லாம் எனது தாயிடமே ஒப்படைத்து விடுங்கள், என்னிடம் தர வேண்டாம் என்கின்ற அந்த அந்த சிறாரிலிருந்து அவனோட வாழ்க்கை பக்குவம், ஒரு ஏழை சிறானின் வாழ்க்கை பக்குவம் வாழ்க்கையில் எனக்கு பல பாடங்களை அங்கிருந்து கற்பிக்க ஆரம்பித்தது. அங்கிருந்தே இறைவனிடம் துவா செய்து கொண்டேன். மனம் அழுது கொண்டே இருந்தது. இப்படிப்பட்ட ஏழைகளாக யாரையும் ஆக்கிவிடாதே, இவனை நல்ல ஒரு இடத்துக்கு ஆக்கிவிட ரஹ்மானே என்று துவா செய்தவனாக அங்கிருந்து ஆழமாக கவலையாக இருந்து கொண்டே இருந்தேன். சிலர் இதிலே கருத்தாளர்கள் அடிக்கக்கூடும், ஒரு ஏழைச்சிறானுக்கு உதவியதை இவர் பதிவிடுகிறார் என்று. இல்லை, வாழ்க்கையின் பல புதினங்களை நாம் சந்திக்கின்ற நபரோடாக நாம் படிக்க வேண்டும். அன்று அந்த 10 நிமிடங்கள் நான் இருந்த பொழுது அவனுடைய உடல் மொழி, அவன் முகபாவனை, அவனுடைய கணீர் என்ற குரல், அவன் எல்லோரையும் அணுகி அந்த பணத்தை கேட்கின்ற முறைமை, ஒரு ஏழையாக இருந்து கொண்டு அதை யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு ஏழை அந்த பணத்தை கொடுத்த பிறகு அந்த ஏழையின் முகத்தில் வெளிப்பட்ட சந்தோஷம், ஒரு ஏழையின் சந்தோஷத்தில் உலகம் சந்தோஷமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன். நான் மிகவும் ஒரு களைப்புடன் தான் அன்று நான் அங்கு சென்றிருந்தேன். எனக்கு தூக்கம், ஒரு களைப்பு இருந்தது. ஆனால் அந்த ஏழை சிறான் இந்த செயற்பாடு, அந்த ஏழையின் முகத்தில் ஏற்பட்ட சந்தோஷம் பல புதினங்களையும் பல புத்தாக்க சிந்தனையும் எனக்கு படைத்தது. அங்கிருந்து ஊற்றெடுத்தது பல கருத்தாடல்கள். வாழ்க்கையின் கஷ்டம் இதுதான். இன்றைக்கு எத்தனையோ ஏழைகள் உணவில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். எனவே சந்திக்கின்ற அனைவரும்
ஏழைகளை நாங்கள் சிறந்த முறையில் கவனிப்பது இந்த உலகத்தை சந்தோஷப்படுத்தும். எனவே அவனுடைய அந்த செயற்பாடுகள் உண்மையிலே அவனை நான் அவதானித்த போது அவனில் தென்பட்ட அந்த விடயங்கள் யாவும் எனக்குள் இருந்த கவலை, கஷ்டம், எனக்கு ஏற்பட்ட ஒரு விதமான டயர்ட் எல்லாமே அப்படியோ மறைந்து போன மாதிரி ஒரு ஃபீலிங். உடனடியாக வந்து சமூக வலைத்தளத்தில் சற்று இதனை நான் பரிமாறிக்கொள்வது மனதுக்கு மாறுதலாக இருக்கும். இதிலிருந்து அதிகமானவர்கள் ஏழைகளுக்கு இன்னும் உதவக்கூடும் என்றுதான் அந்த ஒரு நோக்கத்தில் தான் இதை இடுகிறேன். தவிர என்னை பிரபலியப்படுத்த வேண்டும், சமூக வலைத்தில் அதிகமான சப்ஸ்கிரைப், ஃபேஸ்புக் லைக், கமெண்டூடாக அல்லது பேஜை ஃபாலோ பண்ணது மூலமாக பணம் சம்பாதிப்பது நோக்கம் அல்ல என்பதை நாம் இதனை பார்ப்பவர்கள், ரசிப்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு புதிய காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.